அவுட்சோர்ஸ் 9 பார்க்கலாம். வேத சமாஜம். ஸோ கேசப் சந்திரசென்னும் ஸ்ரீதரலு நாயுடு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேரும் 1864 சென்னைக்கு வராங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக கல்கத்தாவை சேர்ந்தவங்க. சென்னைக்கு வரும்போது சென்னையில் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் அப்படின்னு பார்த்தோன்னா வேத சமாஜம். அதுக்கப்புறம் இந்த பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளால் ஸ்ரீதரலு நாயுடு ரொம்ப ஈர்க்கப்படுறாரு. கல்கத்தாக்கே போய் பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வராரு. ஸோ பிரம்ம சமாஜம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு கடவுள் கோட்பாடு, அதுக்கப்புறம் சதி ஒழிப்பு, விதவை மறுமணம், குழந்தை திருமணத்தை தடை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. சென்னைக்கு திரும்ப வராரு. 1871 வேத சமாஜத்தை தென்னிந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துறாரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின். தென்னிந்திய பிரம்ம சமாஜம் என அழைக்கப்படுவது வேத சமாஜம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த கேசப் சந்திரசென்னும் பிரம்ம சமாஜத்தில் ஒரு மெம்பராக இருந்தார் இல்லைங்களா? தேவேந்திரநாத் தாகூர் அண்ட் கேசப் சந்திரசென் இவங்க 2 பேருமே பிரம்ம சமாஜத்தோட மெம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். எந்த வருஷம் அவர் பிரம்ம சமாஜத்தில் இணைந்தார், என்ன காரணத்துக்காக அவர் பிரம்ம சமாஜத்திலேருந்து வெளியேறினார், இந்த 2யுமே நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.